பார்க்க போறேன், பார்த்து பேசி ரசிக்க போறேன். ஆஹா, இன்னைக்குன்னு பார்த்து நம்ம ஆளு ஜன்னலை வர சாத்தி வச்சிருக்கேன். இப்ப எப்படி நான் அவன் ரூம்குள்ள போவேன்? பேசாம வீட்டு வாசல் வழியா நுழைஞ்சு ரூம்குள்ள போயிடலாமா? ஆனா அந்த ஆம மாட்டேன், அவன் வேற பாத்துட்டான பிரச்சனை ஆயிடுமே. இந்நேரத்துக்கு நடு ஹால்ல சேர்ல கால் மேல கால் போட்டு உட்காந்துக்கிட்டு பேப்பரோ இல்ல டிவியோ பாத்துக்கிட்டு இருப்பான். என்ன பண்ணலாம்? அட, நம்மாலே தைரியமா அம்மா முன்னாடி வந்து நின்னா இந்த ஆம மட்டையனை சமாளிக்கவா முடியாது? சும்மா போய் பாப்போம். புரோக்கர் தம்பி, என்ன தம்பி ரொம்ப நாளாவே இந்த வீட்டு பக்கம் ஆளை காணோம்? யோ, புரோக்கர் என்ன உன் வீட்டு பால்காரனா தினமும் உங்க வீட்டுக்கு வர்றதுக்கு? என் பையன் கல்யாணத்துக்கு பொண்ணு தேடிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு நல்லா தெரியும்ல. முதல்ல ஒரு 2 பொண்ணுங்க போட்டோ காமிச்சிங்க, அதுக்கப்புறம் வீட்டு பக்கமே வரலையே. ஓ, நாளைக்கு வரீங்களா? சரி சரி, அப்படியே வரும்போது என் பொண்ணுக்கும் மாப்பிள்ள பாக்கலான்னு இருக்கேன். ஒரு 4 மாப்பிள்ள போட்டோவையும் எடுத்துட்டு வந்துருங்க. அடோ பாவி, டியாம மண்டியா, அடுத்து உன் வேலையை ஆரம்பிச்சிட்டியா? அவளா? அதெல்லாம் நான் சொன்னா கண்டிப்பா ஒத்துக்குவா. யோ யோ யோ, அவ இப்ப ஏன் ஆளியா? அவெல்லாம் ஒத்துக்க மாட்டா, நீ வேணா பாரு. சரிப்பா, நாளைக்கு காலையில வந்துருங்க. வச்சிட்டுமா? எப்படியோ என் பையனுக்கு ஒரு நல்ல பொண்ணா பாத்துடணும், என் பொண்ணுக்கு ஒரு நல்ல பையனா பாத்துடணும். 2 பேருக்கும் கல்யாணத்தை முடிச்சிட்டா சந்தோஷமா கண்ணை மூடணும். அதானே? நம்ம கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம். யோ, நீ மட்டும்தாயா நிம்மதியா இருக்கணும்னு நினைக்கிற? உன் கூட இருக்கிற யாருமே நிம்மதியாவே இருக்க கூடாதாயா? யோ, அப்படியே எஸ் ஆயிரலாம்னு நினைச்சேன். ஆனா நீ உன் பொண்ணுக்கு மாப்பிள்ள தேடுறேன்னு சொன்னல, அதை மட்டும் என்னால ஏத்துக்க முடியலையா? அதுக்காகவே உன்னை ஏதாவது பண்ணணும்னு தோணுது. என்ன பண்ணலாம்? வர வர இந்த டிவில நல்ல நிகழ்ச்சியாவே போட மாட்டாங்க. இந்த நாடகத்துல நடிக்கிறதுங்கெல்லாம் சும்மா ஆடிக்கிட்டு கூத்தடிச்சுக்கிட்டு என்ன நிகழ்ச்சி இது? ஓ, டிவி பாக்குறியா? இரு, இந்த ரிமோட் இங்க இருக்கு. டிவி ஆஃப் பண்ணி விட்டு பேய் வந்து ஆஃப் பண்ணிச்சுன்ற மாதிரி உன்னை பயமுறுத்துற. என்ன டிவி ஆஃப் ஆயிடுச்சு? ஒருவேளை கரண்ட் போயிருக்குமோ? ஐயோ, கரண்ட் போனா ஃபேன் எப்படி ஓடும்? யாருமே டிவி ஆஃப் பண்ண மாதிரி தெரியல, அப்புறம் எப்படி டிவி ஆஃப் ஆச்சு? சரி, டிவி ரிப்பேர் ஆயிருக்கும். ஒரு மனுஷன் நிம்மதியா வாழ முடியுதா? இது ரிப்பேர் அது ரிப்பேர்னு செலவு வச்சுக்கிட்டே தான் இருக்கு. டிவி மெக்கானிக்கு ஃபோன் பண்ணணும். டே ஆமா மண்டையா, இருடி, உன்னை இப்ப எப்படி பயமுறுத்துறேன்னு பாரு. ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு டிவி ஆன் பண்ணுவோம். ஹலோ, டிவி மெக்கானிக்காப்பா? அது வந்துப்பா, இந்த டிவி என்ன டிவி தெரியுது? ஐயோ தம்பி, ஒன்னும் இல்லப்பா, டிவி திடீர்னு ஆஃப் ஆயிருச்சு, அப்புறம் இப்ப வந்துருச்சு. சரிப்பா, சரி வைக்கிறேன். திடீர்னு இப்படி டிவி தெரிஞ்சது? ஓ, லூஸ் கனெக்ஷனா இருக்குமோ? சரி சரி. ஃபேனே ஓடல. முதல்ல டிவி தெரியல, ஃபேன் ஓடிச்சு. இப்ப ஃபேன் ஓடல, டிவி தெரியுது. என்ன இந்த வீட்டுக்குள்ள ஒரே மர்மமா இருக்கு. சுவிட்ச் ஆஃப் பண்ணாம எப்படி ஃபேன் ஓடாம இருக்கு? சுவிட்ச் ஆஃப் பண்ணாம டிவி போயிட்டு போயிட்டு வருது. சுடரு. ஐயோ ஐயோ, டேயாம மண்டையா, உள்ளுக்குள்ள இவ்வளவு பயத்தை வச்சுக்கிட்டு இருக்கியே, சும்மா டிவி ஆஃப் பண்ணதுக்கு ஃபேன் ஆஃப் பண்ணதுக்குலாம் போய் உன் பொண்டாட்டிய கூப்பிடுறியே. ஐயோ கடவுளே, வெளியே தான் வீரமா இருக்கிற மாதிரி நடிக்கிறாரு போல, உள்ளுக்குள்ள ஃபுல்லா பயம். ஆஹா, செம்மையா ஃபன் பண்ணலாம் போலயே. இன்னும் வேற ஏதாவது பண்ணணுமே. ஆத்தாடி, என்ன ஓனாயெல்லாம் கிளம்பிருச்சு. அது எப்போதும் நைட்டு 12 மணிக்கு தானே வரும். ஆனா மணி 7:30 தானே ஆகுது, இப்பவே வருது. ஐயோ, கை கால்லாம் விட விட நாடுது. இந்த சுடரு வேற எங்க போனான்னு தெரியல. சுடரு. ஐயய்யய்ய, எனக்கு பேர் வச்ச எங்க ஆத்தா கூட இத்தனை வாட்டி சுடரு சுடருன்னு கூப்பிட்டதில்ல. ஆனா நீங்க இத்தனை வாட்டி கூப்பிடுறத பார்த்தா என்ன விக்கிறாங்கன்னு நினைச்சு என்ன ஏலத்துக்கே வாங்கிடுவாங்க போல. அந்த அளவுக்கு கூவிக்கிட்டு. ஐ ஆதிப்பையா, சுடரம்மா. ஓகே ஓகே. சுடரம்மா, யால பார்க்கணும். சுடரு, இங்க பாருடி, டிவி ஆன் ஆகுனா ஃபேன் ஆஃப் ஆயிடுதுடி, ஃபேன் ஆன் ஆனா டிவி ஆஃப் ஆயிடுதுடி. என்னமோ இந்த வீட்ல இருக்குடி. ஆதிப்பையா, ஓவேல தானா? நிம்மதியா பார்க்கணுமா? பின்ன உங்க புருஷன் ஆம மண்டையனை பாக்குறதுக்கான செவரேறி குதிச்சு வந்த. ஐயோ, சிரிச்சு காட்டி கொடுத்துறாதீங்க சுடரம்மா. கண்ட்ரோல் பண்ண முடியல. ஓகே ஓகே. என்னங்க நிம்மதி எனக்கு என்ன சொன்னா? எனக்கு மனசு சரியில்லமா, ஏன் ரூம்ல தூங்குறேன்னு சொல்லிட்டு தானே போய் படுத்தா. அப்படியா? நான் என்ன பேசிட்டு இருக்கேன், நீ என்ன பேசிட்டு இருக்க? நான் போய் பார்த்துட்டு வரவா உங்களோட பெர்மிஷனோட? சுடரம்மா ப்ளீஸ். போங்க போங்க, உங்களுக்கு இல்லாததா? என்னடி
எனக்கு இல்லாததா உனக்கு இல்லாததான்னு கேட்டுக்கிட்டு. சடடடடா, இவர் வேற நான் சிங்க்லயே வந்துகிட்டு இருப்பாரு. அம்மா பாய். ஓகே ஓகே போங்க. ஏய், நான் இங்க பேசிட்டு இருக்கேன், அங்க என்னடி பார்வை? ஆத்தி. அடடடடடா, என்ன என்ன பிரச்சனை உங்களுக்கு இப்போ? ஏய், இங்க பாருடி, டிவி ஓடனா ஃபேன் ஓட மாட்டேங்குது, ஃபேன் ஓடனா டிவி ஓட மாட்டேங்குதுடி. அது ஒண்ணும் இல்லங்க, நம்ம வீட்டோட பெரிய பெருச்சாலி தான் இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். என்னது, நம்ம வீட்டுக்குள்ள பெருச்சாலி இருக்கா? எங்கடி இருக்கு? வீட்டு வாசல்ல. சரி வா வா போய் பார்த்து ஒரே போடா போட்டுருவோம். நான் எவ்வளவு பெரிய மாவீரன்னு அந்த பெருச்சாலிக்கு தெரியாம போச்சு. இன்னைக்கு போடுற போடல ஒரேடியா மர்க்கையாதான். ஐயோ, பெருச்சாலி எப்படியா டிவி ஆஃப் பண்ணும், சுவிட்ச் ஆஃப் பண்ணும்? கடவுளே, அது கூட தெரியாம நான் சொல்றதையும் நம்பிட்டு போறாரே. இந்த மனுஷன் இருக்கிற வரைக்கும் நமக்கு ஜாலிதான். எனக்கு இப்போ ஒரு விஷயம் மட்டும்தான் சுத்தமா புரியல. நல்ல தூக்கம் வர மாதிரி இருக்கு, படுத்தா தூங்க முடியல. அச்சச்சோ, பயங்கரமா பசிக்குது, ஆனா சாப்பிட முடியல. படிக்க பிடிக்கல, வீட்ல யார்கிட்டயும் பேசுறதுக்கும் தோணல. குளிக்க பிடிக்கல, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேச பிடிக்கல. ஆக மொத்தத்துல என்ன எனக்கே பிடிக்கல. ஆனா இதெல்லாம் ஏன் எனக்கு மட்டும் நடக்குது? நான் சொல்றேன், எல்லாம் லவ் லவ். சாப்பிடும்போது நம்ம மச்சான் சாப்பிட்டானா, அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், இதேதான் தோணுது. சரி, அது கூட ஓகே. தூங்கும் போது படுத்தா தூக்கம் வரணுமா இல்லையா? ஆனா படுத்திருக்கும் போது கூட இந்நேரம் ஆதி தூங்கி இருப்பானா இல்ல தூங்காம முழிச்சிருப்பானா, இதேதான் தோணுது. பரா, அவன் நின்னானா, உட்கார்ந்தானா, சாப்பிட்டானா, தூங்குனானான்னு எப்ப பாரு அவனை பத்தியே தோணிக்கிட்டு இருக்கு. ஆனா உன்னை சொல்றேன், உண்மைய சொல்லணும்னா நான் மட்டும்தான் அவனை இந்நேரமும் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நான் மட்டும்தான் அவனை ரொம்ப மிஸ் பண்றேன். நான் மட்டும்தான் அவனை ரொம்ப லவ் பண்றேன். இத ஒன்னு சொல்லிக்கோடி அப்பப்ப. மிஸ் பண்றேன்னு ஒரு வார்த்தை சொன்னேனே, சரி நேரா வரலனா கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஒரு ஃபோன் பண்ணி என்னடி ஆச்சு, இப்ப நார்மல் ஆயிட்டியா? சரிப்பா, ஃபோன் கூட வேணாம், ஒரு மெசேஜ் அது போட்டுருக்கலாம்ல. அது கூட இல்ல. பொண்ணுங்களை துரத்தி துரத்தி லவ் பண்ண வேண்டியது, அந்த பொண்ணுங்க ஒத்துக்காத வரைக்கும் டார்ச்சர் பண்ண வேண்டியது, திருப்பி நம்ம லவ் பண்ணும்போது கண்டுக்கிறதே இல்ல. இதுதான் இந்த பசங்களோட பாலிசி. ஆமா ஆமா, பெரிய ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி. என்னமோ நம்ம இந்த மேடமை துரத்தி துரத்தி லவ் பண்ண மாதிரியும், இந்த மேடம் நம்மள அவாய்ட் பண்ணிட்டு போன மாதிரியும், அப்புறமா இந்த மேடம் ஒத்துக்கும் போது நம்ம அவாய்ட் பண்ற மாதிரியும், என்னமா கதை விடுறடி நீனு. இந்த படத்துல எல்லாம் காட்டுவாங்களே, நம்ம ஒருத்தரை மிஸ் பண்ணும்போது அவங்க துபக்கடின்னு நம்ம கண்ணு முன்னாடி வந்து நிப்பாங்களாம். ஏன்னா அவங்களுக்கும் தெரியுமா நம்ம அவங்கள மிஸ் பண்ணோன்னு. அந்த மாதிரிலாம் படத்துல மட்டும்தான் நடக்கும் போல. ஹலோ ஹலோ ஹலோ, படத்துல மட்டும் இல்ல, நிஜமாவே நீ மிஸ் பண்ணும்போது துபக்கடின்னு வந்து உன் முன்னாடி தான் நிக்கிறேன், நீ தான் பாக்கல. இப்போ நான் படுத்துட்டேனா எனக்கு தூக்கமும் வராது, அவன் போனும் பண்ண மாட்டான், மெசேஜும் பண்ண மாட்டான். இப்ப எப்படி நான் தூங்குவேன்? மாமா நான் இருக்கேன் செல்லம், உன்னை நான் தூங்க வைக்கிறேன், நீ ஏன் பயப்படுற? பூகம்பம் வந்தால் கூட பதறாத நெஞ்சம் எனது, ஒன்று மோதியதாலே பட்டென்று சரிந்தது என்று. என்னமோ தெரியல, அவன் கூட இருக்கும் போதெல்லாம் ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபிளா இருப்பேன். இப்ப கூடவா? அதனாலதான் எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு ஜென்யூனான ஒரு பையனா எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? ஆதி மாதிரி இருக்கணும்னு கெத்தா சொல்லுவேன். ஏன்? என்ன இண்டிபெண்டன்ட்டா இருக்க விடுறான். அவன் கால் பண்ணும்போது நான் வெயிட்டிங்ல இருந்தா கூட மத்த பசங்க மாதிரி யார்கிட்ட பேசிட்டு இருந்த, எதுக்கு இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தேன்னு அவன் கேட்டதே கிடையாது. அட ஆமா. அதே மாதிரி 24 மணி நேரமும் அவன் கூடவே இருந்தாலுமே தப்பான பார்வையில அவன் பார்த்ததும் கிடையாது, தப்பான நோக்கத்துல என்ன தொட்டதும் கிடையாது. அது ரொம்ப ரொம்ப தப்பு. அத நானும் பண்ண மாட்டேன். எவனாவது எந்த பொண்ணு கிட்ட பண்ணாலும் அவனை சும்மாவோ விட மாட்டேன். இதுதான் என் ஆள் கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். சும்மா கெத்தா காலரை தூக்கி விட்டு சொல்லுவேன், அவன் ஏன் ஆளுடான்னு. தேங்க்யூ டி செல்லக்குட்டி, லவ் யூ. ஆனா அதே ஆளுதான் இப்ப என்ன ரொம்ப மிஸ் பண்ண வைக்கிறான். நான் என்னடி பண்றது, நான் உன் பக்கத்துல தான் இருக்கேன், அது கூட தெரியாம நீ இந்த பழமா புலம்புறியே. சரி, இப்போ உன்னை தூங்க வைக்கிட்டா? கண்ணு மூடி படுத்தாவது தூக்கம் வருதான்னு பாப்போம். தூங்குறியா செல்லம்? தூங்கு தூங்கு, நான் உனக்கு கதை சொல்லி தூங்க வைக்கிட்டா? கண்ணோடி திறக்கும் போது கடவுள்ளதிரே வந்தது போல, அடடா என் கண் முன்னாடி அவளே வந்து நின்னாலே. ஓய், தூங்கிட்டியா? சத்தமே வரல, ஒருவேளை தூங்கிட்டாலோ? ஓகே ஓகே ஓகே. கூட
பொல்லா நேரம் பார்த்து கொட்டி போகும் மழையை போல அழகாலே என்னை நினைத்து